ஜனநாயகன், பராசக்தி. சோ 2 படமே வந்துட்டு மக்களுக்கு தேவையான அரசியல பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. சோ இதுல யார் வின் பண்ணுவா, யார் ஜெயிப்பா? இந்த போட்டியில் ஜெயிக்க போவது ஜனங்களின் நாயக ஜனநாயகனா, இல்ல வந்துட்டு எல்லாத்துக்குமே பராசக்தியிலேயே சிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, பராசக்தியா? மக்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க. இதுல 2 பேருக்குமே லாபம். போட்டி 2 பேருக்குமே லாபம். குறிப்பா பராசக்திக்கு பெரிய லாபம். எதை வச்சு சார் சொல்றீங்க? ஒரு பெரிய ஹீரோ படத்தை இப்போ விஜய்க்கு ஒரு 60% தான், ஆல்மோஸ்ட் ஒரு 2/3 தான் சிவகார்த்தியனுக்கு ரேஞ்ச். ஏஜ் இருக்கு. விஜய் இளங்கன்று, சிவகார்த்தியன் இளங்கன்று. விஜய் வந்து ரஜினியோட கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கும் சிவகார்த்தியனுக்கு என்ன, விஜய்க்கும் ரஜினிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதே ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து சிவகார்த்தியனுக்கும் விஜய்க்கு இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஸோ அவர் 33 வருட ஹீரோ, இவர் ஒரு 15 வருட ஹீரோ தான். இதுக்குள்ளே இவர் ஒரு நல்ல ரேஞ்சை பார்த்துட்டார். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆருக்கு ஒரு ரேஞ்ச் இருந்தது, ரஜினிக்கு எல்லாரோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரேஞ்ச் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு ரேஞ்சை கன்சிஸ்டண்டா கொண்டு வந்தது விஜய் தான். அப்போஸ் அவரு சூர்யா கிட்ட 7ஆம் அறிவு வேலாயத்துல விழுந்து கிடந்திருக்கலாம். அவரு ஜெமினி தமிழன்ல இவரு விக்ரம் கிட்ட விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி 2 பேரும் தான் விஜயை தாண்டி நின்னாங்க. பட் அவங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்க அந்த மார்க்கெட் வேல்யூல இல்லை. அப்ப இவரு 2ஆவதே அந்த இடத்துல இருந்தவர் அதுக்கு பிறகு அவங்கள தாண்டி வந்துட்டாரு. இதுல சிவகார்த்திகன் ரேஞ்சில வந்து மேல வந்துகிட்டே இருக்கிறார். ஒரு ஒரு படத்தை அவர் தோல்ல தாங்குறார். டாக்டர், டான், இந்த படம்லாம் சிவகார்த்தியன் படமா நிற்குது. ஒரு டைரக்டர் படமாட்டோ கம்பெனி ப்ரொடியூசர் படமா இல்லாம சிவகார்த்தியனுக்கு மையமா வச்சு வசூல் இருக்கு. அதே மாதிரிதான் விஜய்க்கும் ஜில்லா, பைரவா, இப்படி பல படங்கள் வந்து விஜயை நம்பி நின்றுச்சு. பகவதி படம் வந்து வில்லன் ரிசல்ட்டுக்கு பகவதி படம் வசூல் அதிகம் கொடுத்தது. அப்போ அது விஜய் அந்த படத்தை தோல்ல தாங்குறாரு. அதே மாதிரி சிவகார்த்தியனும் மார்க்கெட் வேலியில ஒரு படத்தை தோல்ல தாங்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர். அதுவும் குறைஞ்ச நாட்கள்ல விஜயோட எல்லாம் ரொம்ப தட்டி தூக்கிட்டு போன ஒரு ரேஞ்ச். விஜய் 33 வருஷத்துல பிடிக்காத ரேஞ்ச் எல்லாம் கொஞ்ச நாளைக்குள்ளே பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் ஜாதி, மதம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் என்ன சோழிய வேளாளரா என்ன யாருக்கும் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவர் எல்லாருக்கும் பொதுவான, எல்லா மொழிக்கும் பொதுவான, எல்லாருக்கும் இதான ஒரு இதுங்கிறதுல அவரு வளர்ந்துட்டு இருக்கிறாரு.